மைவி3 உறுப்பினர்களுக்கு வணக்கம். மைவி3 உறுப்பினர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. மைவி3 எம்டி அவர்களுடைய அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷனை பல லட்சம் உறுப்பினர்கள் டவுன்லோட் செய்து கேஒய்சி அப்டேட் பண்ணி வெற்றிகரமாக முடிஞ்சிருக்குது. அப்படிப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் பல லட்சம் உறுப்பினர்கள் பதிவிறக்கம் பண்ணி இருந்திருக்கிறாங்க. இதில் சில ஆர்பிஐ விதிமுறைகளை நம்ம சில குறிப்பிட்ட விஷயங்களை அப்லோட் பண்ணாமல் இருந்திருக்கும். அதனால் இப்போ அப்டேட் எல்லாமே முடிஞ்சிருக்குது. ஸோ இதன் ஒரு பகுதியாக எம்டி அவர்கள் இந்த அப்ளிகேஷன் மூலமாக தான் உறுப்பினர்கள்ட்ட தகவல் பரிமாற்றம் பண்ணுவார். ஆனால் நீதிமன்ற விசாரணைங்கிற பேரில் இந்த அப்ளிகேஷன்ஸ் தற்சமயம், அதாவது தற்காலிகமாக முடக்கம் செய்யப்பட்டது. எம்டி அவர்கள் விசாரணைக்கு பின் ஜாமீன்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன்ஸ் மறுபடியும் முறையாக செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பீல் கொடுத்துருந்தார் சைபர் கிரைமுக்கு. அந்த சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் அவங்க விசாரணை நடத்தியிருந்திருக்கிறாங்க. அதில் கூடிய விரைவில் மறுபடியும் எம்டி, அதாவது மைவி3 கம்பெனியுடைய செயலாக்கத்திற்கான இந்த அப்ளிகேஷன்ஸ் அனுமதி வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கூடிய விரைவிலேயே அப்ளிகேஷன்ஸ் நம்ம எல்லாருக்குமே பயன்பாட்டுக்கு வரும். இந்த அப்ளிகேஷன்ஸ் பயன்பாட்டுக்கு வரணும்னு அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியிடப்படும். ஸோ அதற்கப்புறம் யாருக்கெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகலையோ மறுபடியும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் மைவி3 ஆட்ஸ் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதற்கு முன் மாதிரி ப்ரொஃபைல் இருக்காது. ஏன்னா கேஒய்சிக்கு அப்புறம் சில விதிமுறைகள் பேரில் தான் இந்த அப்ளிகேஷன் செயல்படும். வயது விதிமுறைகள், இது எல்லாமே நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஸோ கூடி விரைவிலேயே நமக்கு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பயன்பாட்டுக்கு வரப்போகுது. இது சம்மந்தமான அப்டேட் எல்லாம் கூடி விரைவிலேயே நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன்.